தொண்டர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைன்னு சொல்றாங்க. ஆனா செங்கோட்டையின் அதிமுக ஆட்சி அமைன்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சி அமைன்னு சொல்றதுக்கு என்ன சார் வித்தியாசம்? ரெண்டுமே ஒன்றுதான். அதிமுக ஆட்சி அமைந்தால் அதனுடைய பொதுச் செயலாளர் தான். அண்ணாவை விட வயதிலே மூத்தவர்கள் கூட அண்ணாவை அண்ணா என்று தான் அழைத்தார். பெயரை சொல்லி அழைக்க மாட்டார். இன்றைக்கும் நாங்கள் கூட அவருடைய முழு பெயரை நாங்கள் சொல்ல மாட்டோம். என்ன எடுத்துக்கொள்ளுங்கள், நானும் ஒரு மூத்த நிர்வாகி, நீங்களே ஒத்துக்கொள்வீர்கள். அதே போல எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் என்னை விட வயதில் இளையவர், இருந்தாலும் இதுவரை நான் அவருடைய பெயரை சொல்லி அழைத்தது இல்லை. ஒன்று எடப்பாடியார் என்று சொல்லுவேன், இல்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லுவேன், இல்லை என்றால் பொதுச்செயலர் என்று சொல்லுவேன். காரணம், அதிமுகவுடைய மூத்த தலைவர் நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க சார். எடப்பாடி பழனிசாமி ஓனாயா வெள்ளாடா? அவர் ஆனால் எடப்பாடி கூட அந்த மனக்கசப்பு இருக்கு. வந்தா அவர் நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகிறோம். அதனால தான் செங்கோட்டையன் வாண்டடா போய் தவிர்த்துட்டாரு. அதுதான் தவறு. அவர் தவிர்க்கவில்லை. இயக்கம் பிளவுபட்டு விட்டதோ என்று சொல்வது தவறு. அந்த இயக்கத்திலிருந்து ஒரு சில பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நீக்கப்பட்டதற்கு காரணம், எனவே இந்த கட்சியிலே ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும், எங்களுடைய இயக்கத்திலே ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும், குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட அவரை சீண்டி பார்க்கலாம், தூண்டிவிட்டு பார்த்திருக்கலாம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை. இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஓனாயும் வெள்ளாடும் அப்படின்னு ஒரு ஓமை பேசினார். அது பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதிமுகவில் யாரு ஓனாய், யாரு வெள்ளாடு? அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிய அந்த ஒப்பீடு பொதுவானது, அனைவருக்கும் பொதுவானது. ஆனா அப்படி நம்புற மாதிரி இல்லை. அதாவது அது உலக நியதி. அதாவது அது சமுதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம், நட்புக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம், வாழ்க்கைக்கு அந்த ஓமையை பயன்படுத்திக் கொள்ளலாம். எல்லா வகையிலும் அது பொருந்தும். காரணம், இப்போ வட துருவம் தென் துருவம் என்று இருக்கிறது. அது மாதிரி வெள்ளாடும் ஓனாயும் இரண்டும் விலங்குகள் இனத்தை சார்ந்ததாக இருந்தாலும் இரண்டுக்கும் வெவ்வேறு குணநலன்கள் இருக்கிறது. அந்த குணநலனின்படி அது ஒரு துருவம், இது ஒரு துருவம். எனவே சேர்ந்து இருக்க முடியாது. யாரோடு எதை ஒப்பிடுவது, யாரோடு ஒப்பிடுவது என்பதை விட அந்த இரு விலங்குகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட குணநலன்கள் கொண்ட விலங்குகள். ஆக ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்க முடியாது. அதாவது ஒரே பட்டியிலே அந்த இரண்டு விலங்குகளையும் அடைத்து வைக்க முடியாது. அப்படி அடைத்து வைத்தால் ஒன்று ஒன்றை வீழ்த்திவிடும், அது ஒன்று ஒன்றை கொன்றுவிடும். ஆக இது ஒத்துவராத விலங்கினமாக இருந்தாலும் வெவ்வேறு குணநலன்களை கொண்ட அந்த விலங்குகள் ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது என்கிற அந்த ஒரு தத்துவத்தை சொல்லுவதற்காகத்தான் அந்த உவமையை, அதாவது அந்த எல்லாரும் உபயோகிக்கிறது தான். அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு உவமையாக, ஒரு ஒப்பீடாக சொன்னார். அதை யாரோடு ஒப்பிடுவது, எதோடு ஒப்பிடுவது என்று சொன்னால் அதை உங்களுடைய போக்குக்கே விட்டு விடுகிறேன், அல்லது உங்களுடைய இஷ்டத்திற்கே விட்டு விடுகிறேன். அதிமுகவுடைய மூத்த தலைவர் நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க சார். எடப்பாடி பழனிசாமி ஓனாயா வெள்ளாடா? அவர் ஒரு சிறந்த மனிதர், தலை சிறந்த மனிதர். ஏன்னா ஓனாயும் வெள்ளாடனும் எதிரெதிர் வார்த்தைகளை போட்டு பேசும்பொழுது ஒருத்தர் இவரு, இன்னொருத்தர் யாரு? இல்ல அவர் தன்னோடு எதையும் ஒப்பிட்டு தன்னையும் இன்னொருவரையும் ஒப்பிட்டு அவர் சொல்லவில்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல இது உலக நியதி. இந்த ஒப்பீடு அனைவருக்கும் பொருந்தும். நான் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாவே கேட்கிறேன் சார். ஓனாய் வெள்ளாடுங்கிற விஷயம் ஏடிஎம்கே தொண்டர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, இது ஓ பன்னீர்செல்வத்தை தான் எடப்பாடி சொல்லியிருக்காருன்னாங்க. இன்னொரு பக்கத்துல இல்ல அது சசிகலாவுக்கு சொல்லப்பட்டதுனாங்க. இன்னொரு பக்கத்துல இல்ல அது செங்கோட்டையனுக்கு சொல்லப்பட்டதுனாங்க. சோ இந்த 3 பேர்ல அல்லது 4வதா தினகரன் இருக்காரு. இந்த 4 பேர்ல யாரு ஓனாய், யாரு வெள்ளாடு? அவர் இந்த உவமையை சொல்லுகிற போது, இந்த ஒப்பீட்டை சொல்லுகிற போது அவரையும் இந்த இரண்டு விலங்குகளில் ஒரு விலங்காக தன்னை காட்டிக்கொள்ளவில்லை,
அல்லது இன்னொரு விலங்காக மற்றவர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை. எடப்பாடி அவர்கள் ஓனாயும் அல்ல வெள்ளாடும் அல்ல. ஆமா, அவர் தான் சொன்ன ஒரு சிறந்த தலைவர், சிறந்த மனிதர். அப்படிதான் எடுத்துக்கிற மொழிய யாராவது மனிதர்களை, இப்ப நீங்களே இருக்கீங்க, நானே இருக்கேன், நம்ம விலங்கோடு ஒப்பிட முடியுமா? அப்படி ஒப்பிட முடியாது. அதாவது இது விலங்காக இருந்தாலும் அந்த குணநலன்களைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர விலங்கோடு நாம் ஒப்பிட்டு கொள்ள முடியாது. ஆனால் எங்களுடைய எடப்பாடியாரை பொறுத்தவரையில், எங்களுடைய பொதுச்செயலரை பொறுத்தவரையில் ஒரு நல்ல தலைவராக, நல்ல மனிதராக, தொண்டர்களை அரவணைத்து செல்லுகிற, தொண்டர்கள் கொள்ளுகிற ஒரு தலைவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த விலங்குகளோடு ஒப்பிட்டு பேசுவது சரியல்ல, அது பொருந்தாது. ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் விழாவில் ஏன் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை? இதை பல முறை பல இடங்களிலே நாங்கள் விளக்கம் சொல்லியிருக்கோம். நேற்று தான் அதாவது நேற்றைய கூட்டம் புரட்சி தலைவி அம்மாவுடைய 77வது பிறந்தநாள் விழா. அது தலைமை கழகத்திலே இயக்கத்தின் சார்பிலே, கட்சியின் சார்பிலே கொண்டாடப்பட்டது. அதே போல அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி அங்கங்கே மாவட்டங்களிலே நடத்தப்படுகிறது. மாவட்டங்களில் நடத்துகிற போது அங்கே மாவட்ட செயலாளர்கள் தான் அதை முன்னிட்டு நடத்துகிறார்கள். அதனால் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் இங்கே சென்னை மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்களை தவிர வெளி மாவட்டங்களில் யாருமே வரவில்லை. நாட் ஒன்லி தங்கமணியும் செங்கோட்டையன் மட்டும் தானே வரல, மத்த எல்லாருமே ஆஜராயிட்டாங்க. இல்லைங்கிறேன், அவங்களாம் அமைப்பு செயலாளர்கள். அதான் அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப நான் அமைப்பு செயலாளர், நான் மாவட்ட செயலாளர் இல்லை. நான் அமைப்பு செயலாளர் முறையில் நான் சேலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அமைப்பு செயலாளர் என்கிற முறையில், தலைமை கழக நிர்வாகி என்கிற முறையில், தலைமை கழகத்தில் நடக்கிற பொதுச் செயலாளர் தலைமையில் நடக்கிற அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டேன். ஆனால் அந்தந்த மாவட்ட செயலர்கள் அந்தந்த மாவட்டத்திலே பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே நேற்றைக்கு கலந்து கொண்டவர்கள் எல்லாம், உங்களுடைய கண்ணுக்கு தெரிகிற அந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தலைமை கழக நிர்வாகிகள், அமைப்பு செயலாளர்கள், அப்படித்தான் நேற்று நாங்கள் கலந்து கொண்டோம். மாவட்ட செயலாளர்கள் பொறுத்தவரையிலே எல்லா மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த மாவட்டங்களிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். காரணம், மாவட்ட செயலாளர்கள் இங்கு வந்து விட்டால் அங்கே மாவட்ட அளவிலே நடக்கிற அந்த பிறந்தநாள் விழா சிறப்பாக இருக்காது. எனவே அங்கு மாவட்ட செயலாளர்கள் தலைமையிலே அங்கு மாவட்டம் முழுவதும் நிகழ்ச்சிகள் நடக்கும். இங்கே மாநில அளவிலே என்று வருகிற போது மாநில செயலாளர்கள் நாங்கள் கலந்து கொண்டோம், மாநில நிர்வாகிகள் நாங்கள் கலந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சியிலே பொதுச் செயலாளர் தலைமையில இங்கு நடந்தது. ஆனால் எடப்பாடி கூட அந்த மனக்கசப்பு இருக்கு, வந்தா அவர் நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகிறோம். அதனால தான் செங்கோட்டையன் வாண்டடா போய் தவிர்த்துட்டாரு. இல்லை, அதுதான் தவறு. அவர் தவிர்க்கவில்லை. அவருடைய வேலையை, அவருடைய பணியை, அவருடைய இயக்கப்பணியை, கட்சி பணியை, இப்போ அம்மாவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகளை மாவட்ட அளவிலே நடத்தி கொண்டிருந்தார். அப்படித்தான் ஒவ்வொரு மாவட்ட செயலரும் நடத்தினார்கள். இங்கு வராததுக்கு அதுதான் காரணமே தவிர வேறு காரணம் அல்ல, வேறு எந்த பிரச்சனையும் அல்ல. அதிமுகவில் புரட்சி படை அப்படின்னு ஒண்ணு உருவாகி எடப்பாடியார் உண்டுலன்னு பண்றாங்களா, ரவுண்டு கட்டுறாங்களா? அதிமுகவில் என்ன சார் நடக்குது? புரட்சி படையா? அப்படி ஒரு படையே பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு புதுசா ஒரு புரட்சி படை உருவாகி இருக்கு. அவங்க எடப்பாடிக்கு நெருக்கடிக்கு மேல நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களே. அதாவது அப்படிப்பட்ட நீங்கள் சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு படை எங்களுடைய இயக்கத்திலோ எங்களை எதிர்த்தோ அப்படி படை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி படை இல்லை, அதை நான் மறுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு படை என்பதே கிடையாது. அது ஏதோ பொதுச் செயலருக்கு எதிர்ப்பாக இருப்பது என்பதெல்லாம் கற்பனை. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பே இல்லை, அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் இல்லை. ஏற்கனவே அதிமுக பிளவுபட்டு 4 அணியா இருக்கு. இப்ப மறுபடியும் செங்கோட்டையனும் தனி ஒரு அணியா, அப்படின்னா ஆக மொத்தம் 5 அணியா பிரியுதா அதிமுக அப்படின்னு இருக்குல்ல சார்? தயவு செய்து பிளவு என்று தயவு செய்து. அப்ப அதுக்கு என்ன சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் மிக வலுவோடும் செழிப்போடும் நல்ல சிறப்பாக வழி நடத்தி செல்லப்பட்டு வருகிறது. இதில் மாறுபட்ட கருத்தல்ல. நீங்கள் சொல்லுகிற ஒரு 2 சில பேர் அதை இந்த இயக்கத்தில் சென்ற அந்த இயக்கத்திலிருந்து சிதறிய சிதறல்கள் வேண்டும். மிக முக்கியமான ஆளுமைகள் அவங்களை அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? அதெல்லாம் நாம ஒரு ஆளுமைன்னு நாம சொல்ல முடியாது. இல்ல, அவங்க பின்னாடி ஒரு பெரிய வாக்காளர் கூட்டமே இருக்குல்ல, தொண்டர் படையே இருக்குல்ல. சசிகலாவா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும். நீங்க தான்
ஒன்றுமே இல்லாத நீங்க வந்து பெருசா அதை பூதாகரமா அதிமுகவுல காட்டுறீங்க. பிளவே இல்ல. பிளவு இல்லை. அப்ப சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், அவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனைக்கு இதுக்கு இல்ல, பேர் என்ன சார் இந்த காரணம்? இயக்கத்திலிருந்து விலகியவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்கள். மீண்டும் ஒன்று இல்ல, இல்ல, சேர்ப்பதில் இந்த அப்படி என்ன சட்ட சிக்கல் இல்ல, இந்த இருக்க பிறவில் இந்த இயக்கத்திலிருந்து பிரிந்தவர்கள் அல்லது பிரிந்து சென்றவர்கள், இந்த இயக்கத்திலிருந்து விலகியவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்கள், இந்த இயக்கத்திலிருந்து நீங்கியவர்கள் அல்லது நீக்கப்பட்டவர்கள். எனவே நீங்கள் சொல்லுகிற இந்த ஒரு 2 தலைவர்கள் நம்ம இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவால் ஒட்டுமொத்தமாக பொதுக்குழு தீர்மானத்தின்படி நீக்கப்பட்டவர்கள். எனவே ஒரு தனிநபரை நீங்கள் ஒரு பெரிதுபடுத்துவதோ அல்லது அவர்களுக்கு பின்னாலே ஒரு பெரிய சக்தி இருக்கிறதாக காட்டிக்கொள்வதோ அல்லது அவர்களை ஒரு பெரிய ஒரு ஒரு பிளவு அமைப்பாக நினைத்து இயக்கம் பிளவுபட்டு விட்டதோ என்று சொல்லுவது தவறு. அந்த இயக்கத்திலிருந்து ஒரு சில பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நீக்கப்பட்டதற்கு காரணம் இந்த இயக்கத்திற்கு எதிராக சில காரியங்களை அவர்கள் செய்ததால், இந்த இயக்கத்தினுடைய கொள்கைக்கு மாறாக அவர்கள் செயல்பட்டதால் அவர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனவே நீக்கப்பட்டவர்களே தவிர அதை பிளவு என்று அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம நாங்க மீண்டும் இணைய தயார் அப்படின்னு ஓபிஎஸ் உட்பட பலரும் வலியுறுத்துறாங்க. சசிகலாவுடைய அதே கோரிக்கை தான் செங்கோட்டைன்னு சொல்றாரு. மீண்டும் அவங்க எல்லாம் கட்சியில சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறவுடைய சசிகலா குரலா தான் செங்கோட்டையன் ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு. திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த நிர்வாகி. இந்த இயக்கத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி. எனவே அவர் இது போன்ற வார்த்தைகளை இதுவரை அவர் வெளியிடவில்லை, யாருக்கும் சிபாரிசும் செய்யவில்லை, யாரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் தலைமைக்கு எந்தவித தாக்கீதும் சொல்லவில்லை. அவர் பாட்டுக்கு செயல்பட்டு அப்புறம் என்ன சார் எடப்பாடிக்கும் செங்கோட்டையன் ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை. நீங்க தான் அதை ஏன் பெரிதுபடுத்துறீங்கன்னு தெரியல எனக்கு. பொறுமையை சோதிக்க வேண்டாம் அப்படின்னு செங்கோட்டையன் பேசுறாரு. அப்படின்னா சோதிச்சது எடப்பாடியா? இல்ல அதாவது ஒரு விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கு அவர் கலந்து கொள்ளவில்லை. அப்படி கலந்து கொள்ளாததற்கு அவர் என்ன காரணம் என்பதை அவர் சொல்லிவிட்டார். அதாவது புரட்சித் தலைவர் படம் இடம்பெறவில்லை என்று சொல்லிவிட்டார். இந்த தகவல் தெரிந்தவுடன் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள், நாங்கள் புதிதாக எங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமில்லை, அரசியல் ரீதியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை, நாங்கள் ஒரு விவசாயிகள் என்ற முறையிலே விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்தியதற்காக நாங்கள் ஒரு கூட்டமைப்பின் சார்பாக ஒரு பாராட்டு விழா நடத்துகிறோம். யார் யாரை எந்தெந்த தலைவரை முன்னிலைப்படுத்த வேண்டும், யார் யார் படத்தை அதிலே போட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. காரணம், எங்களுக்கு கூட்டம் நடத்தி எங்களுக்கு பழக்கம் இல்லை. எனவே அது தவறாக நடந்து விட்டது. நீங்க சொல்வது முதல் தவறாக நடந்து விட்டது. எனவே அதற்காக நாங்கள் வருந்துகிறோம் என்று அதையும் அந்த ஏற்பாட்டாளர்கள் சொல்லிவிட்டார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளரும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த பிரச்சனையை கிளப்பிய செங்கோட்டையனிடமும் அவர்கள் அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டார். எடப்பாடியார் நினைச்சிருந்தா போன் பண்ணி பேசியிருக்காமே, நேர்ல கூப்பிட்டு சந்திச்சு செங்கோட்டையனை சமாதானப்படுத்திருக்காங்க. அவரே அழைக்கப்பட்ட விருந்தாளியா தான் போயிருக்காரு. பிரச்சனை வருது அப்படின்னா அவரே அழைக்கப்பட்ட விருந்தாளியாகத்தான் அந்த நிகழ்ச்சிக்கு செல்லுகிறார். ஆகவே அழைப்பது யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் அழைக்க வேண்டும். எனவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முறைப்படி திரு செங்கோட்டையன் அவர்களை வீட்டுக்கு சென்று அழைப்பிதழ் கொடுத்து அழைத்து விட்டார்கள். எனவே இவர் வருவாரா வரமாட்டாரா என்பது எங்களுடைய பொதுச்செயலருக்கு எப்படி தெரியும்? மேடைக்கு வந்த பிறகு தான் தெரியும். மேடைக்கு வந்த பிறகு அந்த தவறு சுட்டி காட்டப்பட்டிருக்கும். அந்த தவறை ஏற்பாட்டாளரிடம் சொல்லியிருப்பார். அவர்களும் அதற்கு சமாதானம் சொல்லிவிட்டார்கள். எனவே அந்த பிரச்சனை அத்தோடு முடிந்து விட்டது. நீங்கள் சொல்லுவதை போல செங்கோட்டையர்களை சொன்னீங்களே, ஏதோ எங்களை சோதித்து பார்க்க வேண்டாம் என்று சொல்லுவதெல்லாம் இந்த ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியை வைத்து அவரை ஏதோ இயக்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார், எடப்பாடியோட மனஸ்தாபத்தோடு இருக்கிறார், இவர்களுக்கு சங்கடங்கள் இருக்கிறது என்று இந்த ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் அல்லது சில தனிப்பட்ட மனிதர்களும் அவரை போய் தொந்தரவு செய்கிற போது அவர் சொன்ன வார்த்தை
அவர்கள் அந்த சொன்னவர்களுக்கு தான் பொருந்தும். யாருக்கு சொன்னவர்கள்லாம் பத்திரிகையாளர்களுக்கா? பத்திரிகையாளர்களுக்கு, தனிப்பட்ட நபர்களுக்கு. என்ன சோதிச்சு பார்க்காதீங்கன்னு ஆமா, செங்கோட்டையன் சொன்னது ஏன் எடப்பாடிக்கு கிடையாது, அதாவது பத்திரிகையாளர்களுக்கு. அவரே சொல்லிட்டாரு, பிரச்சனை முடிந்து போய்விட்டது சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு கேள்வி மேல் கேள்வி அவரை கேட்கிற போது, தயவு செய்து என்னை சீண்டாதீர்கள், இது போன்ற கேள்வியை தவிருங்கள் என்று அவர்களுக்கு சொன்ன அறிவுரை தானே தவிர, அவர் சொன்ன என்னை சோதித்து பார்க்காதீர்கள், பரிசோதிக்காதீர்கள், சீண்டிப்பாதீர்கள் என்ற அவர் வார்த்தைகளை விட்டிருந்தால் அது தலைமைக்கு பொருத்தமானதல்ல. அவரை தூண்டிவிட்டவர்கள் அல்லது அவரை தூண்டி கொண்டிருப்பவர்கள் அல்லது அவரை இந்த இயக்கத்திற்கு விரோதமாக செயல்படுத்தலாமா என்ற ஒரு பகடைக்காயாக அவரை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று திட்டமிட்டவர்களுக்கு சொன்ன பதில்தான். நீங்க சொல்றத பார்த்தா எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையனை யாரும் தூண்டி விடுறாங்களா? இருக்கலாம். யார் சார் தூண்டி விடுறா? ஏன் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எத்தனை பேர் இயக்கத்திலிருந்து சசிகலாவா? யாரையும் நான் பெயர் சொல்லி குறிப்பிட்டு சொல்லுவதற்கு விருப்பமில்லை. எங்கள் இயக்கத்திற்கு எதிரானவர்கள் இருப்பார்கள் அல்லவா? அது எங்க 3 பேர் தான் இருக்காங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, எல்லாம் அரசியல் ரீதியாக எவ்வளவோ எங்களுக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்கள், மாற்றுக் கட்சியினர் கூட இருக்கிறார்கள். எனவே இந்த கட்சியிலே ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும், எங்களுடைய இயக்கத்திலே ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும், குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட அவரை சீண்டி பார்க்கலாம், தூண்டி விட்டு பார்த்திருக்கலாம். எனவே அதற்கு அவர் இடம் கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். அந்த வம்பில் என்னை மாற்றி விடாதீர்கள், என்னை சிக்க வைத்து விடாதீர்கள், சீண்டி பார்க்காதீர்கள், என்னிடம் இப்படியெல்லாம் பேசாதீர்கள் என்று அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, எடப்பாடியாருக்கோ அல்லது தலைமைக்கோ அவர் சொன்ன வார்த்தையாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், இப்பொழுதும் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், நான் இந்த இயக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், இயக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தெளிவாக இருக்கிறார். அவர் ஒரு மூத்த நிர்வாகி, அவர் முதிர்ந்த தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர், புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணித்தவர், இன்றைக்கும் எடப்பாடியோடு பயணித்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் இந்த இயக்கத்திற்கு எந்த வகையிலும் சிறு சேதாரம் கூட ஏற்படுத்த மாட்டார். அப்படிப்பட்டவர் அல்ல. எனவே அந்த பிரச்சனையை வெளியிலே இருக்கிற சில பேர் அல்லது எங்களை இயக்கத்திலே குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற சில பேர், அது அவர்கள் செங்கோட்டையனை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி கூட என்ன இருக்கலாம். ஆனால் அவர் கருவியாக பயன்படுத்தி கொள்ள நினைப்பவர்கள் நிச்சயமாக அவருடைய முயற்சி திரு செங்கோட்டையன் ஈடுபடாது. அதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். காரணம், அவரை பற்றி நான் நன்கு தெரிந்தவன். எனவே அப்படி அவர் யாராவது அவரை பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது அவரை பயன்படுத்தி கொண்டு இந்த இயக்கத்திலே குழப்பம் ஏற்படுத்தலாம் என்று யாராவது நினைத்தால் அல்லது நினைத்து அவரிடம் போய் ஏதாவது இதை செய்ய முற்பட்டால் நிச்சயமாக அது போன்ற காரியத்திற்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சமும் இடம் கொடுக்க மாட்டார். ஆனால் கடந்த 1 மாத காலமாக செங்கோட்டையன் அவர்கள் தப்பி தவறி கூட எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பேரை பயன்படுத்தவே இல்லையே, என்ன காரணம்? அதாவது ஒரு தலைவருடைய பெயரை நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் பயன்படுத்த. ஆனா அதற்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தார். சொல்லுங்க, நீங்க நான் சொல்றது அப்ப வந்து இருந்த நிலைமை வேறு. கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி அல்ல, நான் சொல்றேன் நிலைமை வேறு. இப்ப என்ன எடுத்துக்கொள்ளுங்கள், நானும் ஒரு மூத்த நிர்வாகி, நீங்களே ஒத்துக்கொள்வீர்கள். அதே போல எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் என்னை விட வயதில் இளையவர், இருந்தாலும் இதுவரை நான் அவருடைய பெயரை சொல்லி அழைத்தது இல்லை. ஒன்று எடப்பாடியார் என்று சொல்லுவேன், இல்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லுவேன், இல்லை என்றால் பொதுச் செயலர் என்று சொல்லுவேன். காரணம், அவர் எங்களுக்கெல்லாம் தலைவர், எங்களுடைய இயக்கத்தினுடைய கோடான கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர். ஆக அவரை பெயரிட்டு அழைப்பது அவரை அவமதிப்பது போல ஆகிவிடும். ஆனா இந்த இடத்துல தொண்டர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைன்னு சொல்றாங்க. ஆனா செங்கோட்டையன் அதிமுக ஆட்சி அமைன்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சி அமைன்னு சொல்றதுக்கு என்ன சார் வித்தியாசம்? ரெண்டுமே ஒன்றுதான். அதிமுக ஆட்சி அமைந்தால் அவருடைய பொதுச் செயலாளர் தான் அந்த ஆட்சிக்கு தலைமை தாங்குவார். அதிமுகவுடைய எல்லா மிக முக்கியமான ஆளுமைகளும் எடப்பாடியாருடைய ஆட்சி அமைன்னு சொல்லும் பொழுது செங்கோட்டையன் மட்டும் ஏன் அதிமுகவோட ஆட்சி அமைன்னு சொல்ல? ரெண்டு ஒன்றுதாங்கிறேன் நான். அதாவது கட்சியினுடைய ஆட்சி, அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிற முதலமைச்சர். ஆகிய ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்று தான். அதாவது எப்படி வேணாலும் அதை அழைக்கலாம், அதில் வந்து தவறே கிடையாது. இப்போ நான் அந்த பெயர் சொன்னதுக்கு நான் சொல்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள். அவர் மிகப்பெரிய தலைவர். அவர் அந்த இயக்கத்திலே அவரை விட இளைஞர்கள், வயது குறைந்தவர்கள், அவரை விட வயதிலே மூத்தவர்கள் அவருடைய இயக்கத்திலே பணியாற்றினார்கள். இளையவர்களை தம்பி என்று அழைப்பார்,
அவருடைய அந்த இயக்கத்திலே பயணித்தவர்களை எல்லாம் அவர் தம்பி என்று தான் அழைப்பார். ஆனால் அந்த அவரோடு பயணித்தவர்கள் வயதிலே இளையவர்களாக இருந்தாலும் சரி, வயதிலே முதியவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணாவை விட வயதிலே மூத்தவர்கள் கூட அண்ணாவை அண்ணா என்று தான் அழைத்தார்கள். பெயரை சொல்லி அழைக்க மாட்டார்கள். இன்றைக்கும் நாங்கள் கூட அவருடைய முழு பெயரை நாங்கள் சொல்ல மாட்டோம், அண்ணா என்று தான் சொல்லுவோம். அதேபோல் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நாங்கள் பெயரிட்டு சொல்ல மாட்டோம், அம்மா என்று தான் சொல்லுவோம், புரட்சி தலைவி என்று தான் சொல்லுவோம். அதேபோல் பொன்படச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய முழு பெயரை நாங்கள் சொல்ல மாட்டோம். எம்ஜிஆர் என்று சொல்லுவோம், புரட்சி தலைவர் என்று சொல்லுவோம், பொன்படச்செம்மல் என்று சொல்லுவோம். அப்படி அவர் இந்த புனைப்பெயர்களை தான் வைத்து சொல்லுவோமே தவிர எந்த அரசியல் கட்சியிலும் தலைவர்களுடைய பெயர்களை தொண்டர்களோ நிர்வாகிகளோ உச்சரிப்பதில்லை. அது வழக்கமான ஒன்று தான். எனவே எங்கள் இயக்கத்திலே அது ஒன்று புதிதாகல. அந்த வகையில் தான் வயதிலே மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, வயதிலே இளையவர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாருடைய பெயரை நாங்கள் சொல்ல மாட்டோம். அவருடைய பதவிக்கு, வகிக்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்கிற வகையில், அல்லது அவருக்கு அந்த புனைப்பெயர், அவருக்கு பட்ட பெயர் இருக்கிறது. இப்பொழுது புரட்சி தமிழர் என்று சொல்லுகிறோம். அப்படி சில பேர் அவரை கூட செங்கோட்டையன் கூப்பிடலையே. இல்லைங்க, அதாவதுங்க எல்லா புனைப்பெயரும் எல்லா பட்ட பெயரையும் சொல்லணுங்கிறது ஒன்றும் இல்லை. அவர் பொதுச் செயலர்னு சொன்ன என்ன அரசியல் களத்துல என்ன பேசிக்கிறாங்கன்னா, எடப்பாடியாருடைய பேரை செங்கோட்டையன் சொல்லாம இருக்கிறது எடப்பாடியார் அதிமுக பொதுச் செயலாளரா செங்கோட்டையன் ஏத்துக்கல அப்படின்னு மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. நான் அதே மேடையில் பேசிய மேடையிலே பொதுச் செயலாளர் என்று நான் படித்தேன், அதே போல எதிர்க்கட்சி தலைவர் என்று படித்தேன். அதுதான் சபை நாகரிகம், அதுதான் மேடை நாகரிகம். அந்த வகையில் தான் அவரே தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது பேரை சொல்லி, இப்போ நீங்கள் இப்போ எங்கள் பொதுச்செயலர் பேரை சொல்லுங்கன்னு நீங்கள் என்ன கேட்டிங்களா கூட நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் இப்போ கேட்குறீங்க உங்கள் பொதுச்செயலருடைய பெயர் என்ன என்று கேட்டாலும் கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனா நிறைய தொண்டர்கள், முக்கியமான ஆளுமைகள்லாம் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி அமையும், அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி அமைக்க போராடுவோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. அவர் தலைமையில ஆட்சி அமைக்கணும்னு சொல்றதுல என்ன எல்லாரும் சொல்லும் பொழுது நீங்களும் அதுதான் சொல்றேன். இதுதான் தலைவருக்கு கொடுக்கிற நாங்கள் மரியாதை. அந்த மரியாதை நிமித்தமாகத்தான் பெயரை நாங்கள் உச்சரிப்பதில்லையே தவிர, தொண்டர்கள் பொதுவாக கூட்ட நிகழ்ச்சிகளிலே, ஒரு ஆர்ப்பாட்டத்திலே அல்லது ஒரு ஊர்வலத்திலே கோஷங்கள் போடுகிற போது எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுவது அது வாடிக்கை, அது ஒன்றுமில்லை. ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஆட்சி என்பதும் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி என்பதும் ஒன்றுதான். அது வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, இரண்டும் ஒன்றுதான். ஆனா அதிமுக என்ன பேசிக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை அரசியல்ல வளர்த்து விட்டதே செங்கோட்டையன் தான். இப்ப அவர் முதலமைச்சர் ஆனதுல இருந்து செங்கோட்டையனை மதிக்கிறது இல்ல, அதனால ரெண்டு பேருக்குள்ள அந்த கோபம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இது குரு சிஷ்யனுடைய கோபமா? குரு சிஷ்யன் சண்டை தானா எடப்பாடிக்கு? இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அரசியலை பொறுத்தவரையில் அவரவர்கள் திறமையில் தான் வளர்கிறார்கள், பதவிக்கு வருகிறார்களே தவிர ஒருவர் அவராவது வேற மாவட்டம், நான் அதே மாவட்டம், சேலம் மாவட்டம். நான் அதாவது நீங்க சொல்ற மாதிரி அரசியல், இப்ப நானே இருக்கிறேன், அரசியல் எனக்கு பின்புலம் இல்லை, எனக்கு யாரும் என்ன பேக்கிங் இல்லை, எனக்கு யாரும் பேக்கிங் இல்லை, பின்புலமும் இல்லை, சுயமாகத்தான் வளர்ந்தேன். அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்வையில் நேரடி பார்வையிலே வளர்ந்தவன், புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய நேரடி பார்வையிலே வளர்ந்தவன், சொந்த மாவட்டக்காரன் என்கிற முறையில் இன்றைக்கு பொதுச் செயலாளரோடு இன்றைக்கு நேரடி பார்வையில் இருக்கிறேன். அவருடைய அனுபவத்தை, என்னுடைய அறிவை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய அனுபவத்தை இந்த இயக்கத்திற்காக என்னை பயன்படுத்தி கொள்ளுகிறார். பல வேலைகளை எனக்கு கொடுக்கிறார். நானும் அவர் இடுகிற அந்த கட்டளையை ஏற்று இந்த இயக்கத்திற்காக பணியாற்றி வருகிறேன். எனவே இன்றைக்கு நான் சாதாரண தொண்டராக இருந்து ஒரு அமைப்பு செயலராக வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னை யாரும் உருவாக்கவில்லை, எனக்கு யாரும் சிபாரிசு செய்யவில்லை, என்னை யாரும் பரிந்துரை செய்யவில்லை. என்னுடைய சுய முயற்சியாலே, என்னுடைய கழக பணியின் காரணமாக நான் இந்த அளவுக்கு வளர்ந்து இன்றைக்கு அமைப்பு செயலாளர் என்று தலைமை நிலையத்திலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வகிக்கிற வகையில் இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு நான் பணியாற்றி கொண்டிருக்கேன் என்று சொன்னால், இன்னொருவர் தான் வளர்த்து விட்டார், அவர்தான் குரு, இவர் சிஷ்யர் என்று சொல்லி தயவு செய்து
எங்களை கேவலப்படுத்தாது. இல்ல நான் இந்த கேவலப்படுத்துறதுக்காக சொல்லல. அதிமுகல எடப்பாடியாருடைய அந்த அசூர வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் செங்கோட்டையன் காரணம் அல்ல அப்படிங்கறத தெளிவா அதான் சொல்லிட்டேன். எந்த சார், வகையிலும் ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு ஒருத்தர் காரணமாகவே இருக்க முடியாது. பழகலாம். இப்ப நான் உங்களோட பழகலாம், நீங்க எங்களோட பழகலாம். பழக்கமே வளர்ச்சிக்கு நான் தான் காரணம்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கொள்ள அர்த்தம் இல்லை. ஒருவேளை சீனியர் ஜூனியருங்கிற ஈகோவா எடப்பாடியாருக்கும் செங்கோட்டையனுக்கும்? நிச்சயமாக அப்படி இருப்பதற்கும் வாய்ப்பில்லை. காரணம், சீனியர் ஜூனியர் என்று சொன்னா, முதலமைச்சராக எங்களுடைய எடப்பாடியார் இருக்கிற போது இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவருக்கு கீழ்தானே பணியாற்றினார். அப்ப அந்த ஈகோ பார்த்திருந்தா அவர் அந்த பதவியில இருந்திருக்க கூடாது. அந்த பதவியை கொடுத்தவரே எடப்பாடியார் தானே. அம்மா காலத்துல செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்புல இல்லையே, அமைச்சர் பொறுப்புல இல்லை. எடப்பாடியார் வந்த பிறகுதான் செங்கோட்டையனுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்கிறாரு. அவர் கீழே தான் அவர் பணியாற்றுறாரு. இப்பவும் அவர் மாவட்ட செயலாளர். அதாவது நீங்க என்ன சொல்றதுன்னா, இப்ப பொதுச் செயலாளர் அவரு, இவர் மாவட்ட செயலாளர். அப்ப என்ன அர்த்தம்? அவர் தலைமையில இவர் செயல்படுறாரு. அதே மாதிரி முதலமைச்சரா எடப்பாடியார் இருந்தாங்க, செங்கோட்டையன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவருக்கு கீழே அவருடைய அமைச்சரவையில் இவர் ஒரு அமைச்சராக செயல்பட்டாரு. இப்ப இதுல ஈகோ என்ன வந்திருக்குது? ஈகோ என்ன பிரச்சனை? இதுல என்ன ஒரு கேள்வி அப்படி ஈகோ பிரச்சனைக்கு அதாவது எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் சிறியவர் பெரியவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற அந்த பேச்சுக்கே இடமில்லை. இதுல ஈகோ யாருக்கும் வராது. ஒரு தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு விசுவாசமிக்க தொண்டர்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த இயக்கத்தின் மீது பற்று பாசம் வைத்திருக்கிற காரணத்தாலே அவர்கள் அப்படித்தான் செயல்படுவதை தவிர வேறு வகையிலே செயல்பட மாட்டார்கள். அதிமுகவுடைய இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அவர்களே செங்கோட்டையனை தேர்தல் பிரச்சாரத்துக்காக அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்களே செங்கோட்டையனை தேர்தல் பொறுப்பாளர் விஷயத்துல பயன்படுத்தும் பொழுது திரு எடப்பாடி அவர்கள் ஏன் செங்கோட்டையனை தேர்தல் விஷயத்துல எதுலையுமே பயன்படுத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது நாங்க அவர் படி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை செங்கோட்டையனோட சப்போர்ட், அந்த உதவி, அந்த தேர்தல் வியூகம் தனக்கு தேவையில்லை அப்படின்னு எடப்பாடியார் இல்ல அப்படிலாம் இல்ல. அதான் ஒருத்தருடைய, அதாவது ஒரு நிர்வாகியுடைய பணியை, நிர்வாகியுடைய சேவையை தேவையில்லைன்னு எந்த தலைவரும் ஒதுக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் செங்கோட்டையனை பயன்படுத்திக்கல? பயன்படுத்திட்டு தான் இருக்காருங்கிறேன். பயன்படுத்திட்டு தான் இருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்தி அவங்க மாதிரி பயன்படுத்த முடியுமா? அவங்க மாதிரி பயன்படுத்தணும்னு என்ன கட்டாயம்? அப்ப தனக்குன்னு எடப்பாடியார் ஒரு புது அணியை அப்படியெல்லாம் கிடையாது. அதோட வெளிப்பாடு தான். இப்ப நான் கூட தான் இருக்கிறேன். இப்போ நான் மூத்த நிர்வாகி தானே, நான் கூட தான் இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை மூத்த நிர்வாகிகள் இன்றைக்கு எடப்பாடியாருக்கு பக்கபலமாக வலதுகரமாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒன்றும் நீங்கள் தயவு செய்து நான் ஒன்று சொல்கிறேன். எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் அத்தனை பேரும், புரியுதுங்களா? இதில் பிரித்து பேதம் பார்ப்பது என்பது கிடையாது. எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் இது தொண்டர்கள் இயக்கம். அந்த தொண்டர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு விசுவாசமிக்க தொண்டர்கள். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலம் தொட்டு எடப்பாடியார் காலம் தொட்டு அப்படித்தான் இருக்கிறது ஒழிய, அதாவது ஒட்டுமொத்த இயக்கம், ஒட்டுமொத்த கழகமே எடப்பாடியார் கையில் தலைமையில் இயங்குகிறது, எடப்பாடியாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறதுன்னு சொல்லும்போது நீங்கள் எடப்பாடியார் தனி அணி அமைக்கிறாருன்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு ஒரு மோசமான கேள்வியாக இருக்குது. இப்ப சசிகலா தனி அணி, தினகரன் தனி அணி, தனி அணி, இதுவும் தனி அணி தானே பொருள். நானு அதெல்லாம் அணியாவே நான் கருதல. ஏன் சார்? பிடின்னு வேணா எடுத்துக்க, பிடின்னு வேணா எடுத்துக்க. பிடி இப்படி ஒரு எதுக்கு? ஏங்க அணின்னா என்னங்க? ஒரு விமர்சனம். அணின்னா என்னங்க? இப்ப டிடிவி இருக்கிறாரு, அதை வேணா சொல்லுங்க. அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, அவர் ஒரு அணியா செயல்படுறாரு. இவங்களெல்லாம் ஏன் அணி அணிங்கிறீங்க? எப்படி நீங்க அந்த அணின்னு வார்த்தை எப்படி பயன்படுத்த முடியும்? கிடையாது, அணி கிடையாதுங்க, ஒரே அணிதாங்க. அதிமுகவை பொறுத்தவரையில் ஒரே அணிதான், ஒரே அணியாகத்தான் இருக்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியோட தலைமையிலே கட்டுக்கோப்பாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே அணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. எங்களிடம் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் அணி என்று சொல்ல முடியாது. அதைத்தான் சொன்னேன். இந்த இயக்கத்தினுடைய பிடி என்று கூட சொன்னால் நாங்கள் ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்று ஒரு தனி கட்சி அமைத்த திரு டிடிவி அவர்கள் வேண்டுமானால் ஒரு தனி அணியாக செயல்படுகிறார் என்று சொல்லுங்கள், ஒத்துக்கொள்ளுகிறோம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வில்